பிருத்விராஜ் வந்து அவர் எவ்வளோ இந்த படத்துக்காக மெனக்கெட்டிருக்காருன்னு வந்து படத்தோட காஸ்டிங்லேயும் சரி, படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூலையும் சரி, படத்தோட மேக்கிங்லேயும் சரி ஃப்ரேமாக தெரியுது. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ரிவ்யூ. படத்தோட பெயர் எம்புரான், அதாவது லூசிஃபர் 2. லூசிஃபர் 1 நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். லீட் ரோலில் நம்ம லாலேத்தான் மோகன்லால் நடிச்சிருப்பாரு. டைரக்ட் பண்ணது நம்ம பிருத்விராஜ் சுகுமாரன். அப்புறம் கதை எழுதுனது வந்து முரளி கோபி. லூசிஃபர் 2 அதே மாதிரி லீட் ரோலில் வந்து மோகன்லால், டைரக்ட் பண்ணது பிருத்வி. அப்புறம் ரைட்டிங் வந்து முரளி கோபி. ரைட்டிங் நோ இஷ்யூஸ், சூப்பராக எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி. முதல் பாகம் அதாவது லூசிஃபர் 1க்கான கண்டினியூவேஷன் சீக்வன்சஸையும் அழகாக வந்து ரிலேட் பண்ணி வச்சுருக்காங்க லூசிஃபர் 2லையும். ஸோ ரைட்டிங் வைஸ் எனக்கு எந்த குறைகளும் இல்லை. முரளி கோபி ஹஸ் டன் அ வெரி குட் ஜாப், ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் டைரக்ஷனில் வந்து பிருத்விராஜ் வந்து அவர் எவ்வளோ இந்த படத்துக்காக மெனக்கெட்டிருக்காருன்னு வந்து படத்தோட காஸ்டிங்லேயும் சரி, படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூலையும் சரி, படத்தோட மேக்கிங்லேயும் சரி ஃப்ரேமாக தெரியுது. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ டைரக்ஷன் வைஸ் எனக்கு அவர்கிட்ட ஒரு சில இடத்துல, அதாவது பேசிங் இஷ்யூஸ் மட்டும் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வைஸ் பேசிங் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் இருந்தது. பட் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், அதாவது புரிஞ்சிக்கிற மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் தான். இது ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமான்றதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பேசிங் ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா சப்ஸ்டன்ஸை வந்து காமிச்சாதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அதுக்கான சப்ஜெக்ட் மேட்டரை பக்காவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் அந்த ஸ்க்ரீன் பிளே இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு புரியுது. பட் பேசிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அதை தவிர்த்து எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை டைரெக்ஷனில். இப்போது ஆக்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறைய சூப்பர் ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. நம்ம மோகன்லால், லாலேட்டனோட ஆரம்பித்து ஜெரோம் ஃப்ளின், ஆண்ட்ரியா, டொவினோ தாமஸ், மஞ்சு வாரியர், அபிமன்யு சிங், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப யதார்த்தமாகவும் தத்ரூபமாகவும் இருந்தது. இந்த கதைக்கு தேவைப்படுற கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் ஷேட்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ். அந்த பொலிட்டிக்கல் ஷேட்ஸில் லைக் பயங்கர ஓவர் த டாப்பாக இருக்கிற ஒரு வில்லன், ரொம்ப சட்டலாக இருக்கிற ஒரு வில்லன், ரைச்சஸாக இருக்கிற ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், அதாவது ஒரு ஹீரோ ரோலு, ஒரு லீட் ரோலு, நியாயத்தையும் அநியாயப்படி வாங்கலான்ற மாதிரி ஒரு ரோலு, அந்த மாதிரி அந்த ஷேட்ஸே நிறைய இருக்கும் படத்தில். ஸோ ஆக்டிங் வைஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில்டாக தான் இருக்கும். எந்த இடத்துலையும் வந்து என்ன இது அப்படின்னு உங்களுக்கு தோய்வு அடைஞ்சிடாது. ஆக்டிங் வைஸும் சூப்பராக இருக்குது. மியூசிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீபக் தேவ் தான் இந்த படத்துக்கான மியூசிக். லூசிஃபர்லேயும் அவர் தான் பண்ணியிருந்தார், லூசிஃபர் 2லையும் அவர் தான் பண்ணியிருக்காரு. சவுண்ட் மிக்சிங்லையும் சரி, பேக்ரவுண்ட் ட்ராக்ஸ்லையும் சரி. ஒரு சாங் இருக்குது, எம்புரான்ன்ற ஒரு சாங் இன்ட்ரோவில், எந்த குறையுமே சொல்ல முடியாது, அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காரு. எலிவேஷன் சீக்வன்சஸ்க்கெலாம் வந்து பேக்ரவுண்ட் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் தான். ஸோ அந்த இடத்துலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக இருக்குது. படத்தை வந்து இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமான்னு சொல்லிட்டேனே. இப்போ ஸ்டீஃபன் நெடுபள்ளி நம்ம லூசிஃபரில் பார்த்துருப்போம் இல்லையா, அவர் விட்டு போன ஒரு விஷயத்த எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கிற ஒருத்தர் கெடுக்க பார்க்குறாரு, அதை ஸ்டீஃபன் எப்படி வந்து கையாளுறாரு அப்படின்றது தான் கதையோட சுருக்கம். அதுக்குள்ளே நிறைய நுவான்சஸ் இருக்குது, பட் கதையோட சுருக்கம் அதுதான். ரொம்ப ரைட்டிங் வைஸ் எந்த குறையும் இல்லை, பேசிங் வைஸ் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது. ரொம்ப ரசித்து பார்க்குற மாதிரி ஃப்ரேம்ஸ் நிறையா இருக்குது. லாலேட்டனோட ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஃபைட் சீக்வன்சஸ் 2 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்குது. 2 ஃபைட் சீக்வன்சஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத இடத்துல எதையும் புகுத்துற மாதிரி எந்த சீன்ஸுமே இல்லை. ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு திணிக்கிற மாதிரி எந்த சீன்ஸுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணும். எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும். ரீவாட்சபிள் ஃபிலிம். லூசிஃபர் பார்த்துட்டு அப்புறம் லூசிஃபர் 2 போய் பாருங்கள். ஐ டெஃபினெட்லி கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். எனக்கு ஓவரால் ரேட்டிங் படி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 3.5 அவுட் ஆஃப் 5. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய்.